இஸ்லாமிய பொதுமக்கள் குர்ஆன் ஹதீஸின் மொழிபெயர்ப்பை நேரடியாக பார்த்து மார்க்கத்தை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸை தமிழில் படித்து பின்பற்றுவதை அல்லாஹ் இதுதான் மார்க்கம் என்று தனது தூதர் மூலமாக குர்ஆனை மக்கள் மத்தியிலே கொடுத்து குர்ஆனுக்கு விளக்கமாகவே வாழ்ந்தார்கள். லின்னாஸ், மக்களுக்கு அதை விளக்குவதற்காகவே தூதர் அனுப்பப்பட்டார். அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. நபிமொழிகள்ல பார்க்கிறோம். மூன்றாவது ஆதாரமாக இதை விடுத்து இவர்கள் இன்றைக்கு இமாம்கள் என்று பின்பற்றுகிறார்கள் என்றால் இவங்க தமிழகத்தை பின்னோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருமறை குர்ஆனையும் நபிமொழிகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எப்படி நாம அதை கடைபிடிப்பது? ஆலிம்கள் வழியாக நீங்க பின்பற்றணும். குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் ஆகியவற்றின் ஞானமும் இறையச்சமும் உள்ள இமாம்களின் நேரான வழிகாட்டுதலின்படி மீலாது விழாக்கள் என்கிற பெயரில் இவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் குறித்து இன்றைக்கு கேள்வி எழுப்பப்படுவது அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை வைத்துத்தானே, அந்த மொழியாக்கங்களை பார்த்துத்தானே. இதை தடுத்து விட்டால் எத்தனை வசனங்கள் அந்த திருமறை குர்ஆனை நாம் படிக்கணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக பயன்பெறணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிற போது இந்த அத்தனை வசனங்களுக்கு மாற்றமாக திருமறை குர்ஆனை தொடாதீங்க. குர்ஆன் ஹதீஸின் மொழிபெயர்ப்பை நேரடியாக பார்த்து மார்க்கத்தை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். முதல்வர் கவலை என்னன்னா, இமாம கூப்பிட்டு எதுக்கெடுத்தாலும் கல்யாண வீடுனாலும் நான் தான், இளவு வீடுனாலும் நான் தான் என்கிற மாதிரி எதுக்கெடுத்தாலும் நாங்கள் அழைக்கப்படணும். அந்த மனநிலை இவர்களுக்கு இன்னும் மாறல. இன்னும் சொல்ல போனா, கூப்பிட்டு பேர் வைக்கணும்னா அதுல ஒரு வருமானம் இருக்கும். அப்ப அதுக்கு அழைக்கிறது இல்ல. சரி, இப்படி இவங்க சூட்டி இருந்த பெயர்களுடைய லட்சணம் என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் நடைபெற்ற சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரில் நடந்த அந்த மாநாட்டில் பேசப்பட்டவைகள் மார்க்கத்திற்கு முரணானவையாக இருக்கிறது என்பது குறித்த பல பதிவுகள் வாயிலாக நாம் தெரிவித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக சில தீர்மானங்களை அந்த மாநாட்டின் தீர்மானங்களாக அவங்க அறிவித்திருப்பதும் அதுவே அவர்களுடைய கொள்கை எத்தகையது என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதில் 12வது தீர்மானமாக அவர்கள் சொல்லும்போது, தென்னூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் அதை அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி என்ன, தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாமிய பொதுமக்கள் குர்ஆன் ஹதீஸின் மொழிபெயர்ப்பை நேரடியாக பார்த்து மார்க்கத்தை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸை தமிழில் படித்து பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அதன் மொழிபெயர்ப்பை படித்து அதை மார்க்கமாக பின்பற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம். இது எவ்வளவு பாரதூரமான ஒரு கருத்தை இவர் முன்வைக்கிறார் என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தமிழகம் முழுக்க இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக இருக்கிற திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பெரும்பான்மையான மக்கள் மத்தியிலே அது கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த சூழல்ல மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு மிக எளிதான ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் இவர்கள் இது போன்ற அந்த சூழலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு செயல் திட்டமாகத்தான் இந்த தீர்மானத்தை போட்டிருப்பதை நாம பார்க்க முடியுது. இதில் இவர்கள் சொல்கிற அந்த வாசகம், ஏன்னா ஏதோ தெரியாமல் வாசித்து விட்டார்கள், பேசுகிற போது ஏதோ ஒன்றை தவறுதலாக சொல்லிவிட்டார்கள் என்றில்லை, முன்பே தீர்மானித்து அதை குறித்து பேசி பல விஷயங்களை திட்டமிட்டு தீர்மானமாக அறிவிக்கிற ஒன்றே இந்த அளவிற்கான அவர்களுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு, அவருடைய கொள்கை என்று சொல்லக்கூடியது எவ்வளவு அபாயகரமானது என்பதை இவர்களுடைய இந்த தீர்மானம் தெளிவுபடுத்துது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் பயன்படுத்துகிற அந்த வாசகம், அத குர்ஆனையும் ஹதீஸையும் அதன் மொழிபெயர்ப்ப
நேரடியாக பார்த்து படித்து மார்க்கத்தை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும் என்பதை தர்காக்கு சொல்லி இருக்கிறாங்களா, தாயத்து தகடுக்கு சொல்லி இருக்கிறாங்களா? மார்க்கத்தின் பெயரால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிற எந்த விஷயங்களுக்காகவது இப்படி கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்களால் அதை கண்டிக்க முடிந்ததா? குர்ஆனையும் ஹதீஸையும் தமிழில் படித்து பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த முடிவை அவர்கள் அறிவிக்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸை படித்த பிறகுதான் இன்றைக்கு சமூகத்தில் நிலவி வருகிற இந்த சமூக தீமைகளை மக்கள் அறிந்து கொள்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. இஸ்லாத்தின் பெயரால் இவ்வளவு காலம் செய்து வந்தது இஸ்லாத்திலேயே இல்லாத ஒன்றுதான், அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது குர்ஆனில் இல்லை, நபி மொழிகளில் இல்லை என்று குர்ஆனையும் நபி மொழிகளையும் தூக்கி கொண்டு போய் அந்த ஆலிம்கள் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்தில் காமிக்கப்படுகிற போது அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய தொழுகை இருப்பதை போன்று, நோன்பு இருப்பதை போன்று இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வின் பெயர்ல மௌலூத் ஓதுறீங்களா, எங்க இருக்கு என்று கேட்கிறாங்க. சுபஹான மௌலித் எந்த ஹதீஸ்ல இருக்கு, மைதீன் மௌலூத் எந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது என்று இவர்கள் கேட்கிற போது அவர்களிடத்துல பதில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் நபியவர்களோடு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எத்தனை மீலாது விழாக்கள் ரசூலுல்லாஹ்வின் பெயர்ல கொண்டாடினார்கள், அதை எத்தனை விஷயத்தை நபியவர்கள், எத்தனை விழாக்களை, மீலாது விழாக்களை நபியவர்கள் அங்கீகரித்தார்கள் என்று நாங்க புக்கு ஹதீஸ்ல காட்டுங்க என்று கேட்கப்படுகிற போது பதிலளிக்க இயலாதவர்கள் இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்று யோசிக்கிற போது இதை படித்தால் தானே கேட்கிறான், அதை பார்த்து தானே கேள்வி எழுப்பப்படுகிறது. படிக்க வேண்டாம் என்று சொல்வோம், படித்தாலும் படித்ததை பின்பற்றக்கூடாது என்று சொல்வோம் என்று திட்டமிட்டு இவர்கள் இப்படியான ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பதை நாம பார்க்க முடியுது. இதுல இவங்களுடைய உள்நோக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பு தமிழ் திருமறை குர்ஆனையும் சரி நபி மொழிகளையும் அந்த மொழிபெயர்ப்பை பார்த்து நீங்கள் பின்பற்றக்கூடாது. அப்ப இதுல என்ன கருத்து உள்ள அடங்கி இருக்கிறதுன்றதை யோசிக்கணும். நீங்க அதை பின்பற்றக்கூடாது, அதை பார்த்து படித்து பின்பற்றக்கூடாதுன்னு பின்பற்றாம ஏன் படிக்கணும்? பின்பற்றக்கூடாதுல அதை பார்த்து அதை கடைபிடிக்க கூடாது என்றால் ஏன் படிக்கணும்? அப்ப படிக்காத. இதை சொல்வதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கும் என்றால் அப்ப தமிழகத்தை பின்னோக்கி இவர்கள் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய இந்த தீர்மானத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி இருந்தது தமிழகம்? இஸ்லாம் இந்த உலகம் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த திருமறை குர்ஆனை இந்த மக்கள் மத்தியிலே கொடுத்து 13 நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் இந்த திருமறை குர்ஆன் தமிழில் மொழிபெயர்க்கவே இல்லை, மொழிபெயர்க்கப்படவே இல்லை. என்ன காரணம்? இதே போன்ற உலமாக்கள் என்ற போர்வையில் இருந்தவர்கள் தான் அதற்கும் காரணம். என்ன செய்தார்கள்? திருமறை குர்ஆனை மொழிபெயர்ப்பது என்பது ஹராம், பாவமான காரியம். காஃபிர்களுடைய மொழியான தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது, புனிதம் கெட்டுரும். திருமறை குர்ஆனை அனைவராலும் புரிந்து கொள்ள இயலாது, ஆலிம்களுக்கு மட்டுமே புரியும் என்பது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி தான் தமிழகத்தில் திருமறை குர்ஆன் மொழியாக்கமே செய்யப்படாமல் இருந்தது என்று சொன்னால், அப்ப அதையெல்லாம் எதிர்த்து மொழியாக்கங்கள் வெளிவர தொடங்கிய பிறகு அதுல காசு பார்க்கலாமா என்று மொழியாக்கங்களையும் மருந்து கட்டி இறக்கிவிட்டு அதிலையும் போய் பங்கெடுத்து விட்டு மொழிபெயர்ப்பு வந்ததோடு இப்ப சொல்லக்கூடிய வாதம் என்ன? அந்த மொழிபெயர்ப்புகளை பார்த்து நீங்க பின்பற்றக்கூடாது, அந்த மொழிபெயர்ப்புகளை பார்த்து நீங்க அதை கடைபிடிக்க கூடாது என்றால் அப்ப ஏன் மொழிபெயர்த்தீங்க? ஏன் அதன் மூலமாக சம்பாதித்தீர்கள்? ஏன் அதை அங்கீகரித்தீர்? அப்ப இப்படி ஒரு கட்டத்தில் சொன்னவர்கள் இப்போது மொழிபெயர்ப்பை ஏற்றுவிட்டு அதை கடைபிடிக்க கூடாது, அதை படிக்க கூடாது என்கிற சிந்தனையை மக்களிடத்தில் சொல்ல வருகிறார்கள் என்றால் இவங்க தமிழகத்தை பின்னோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம மக்களாகிய நாம சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருமறை குர்ஆனையும் நபிமொழிகளையும் நாம
பின் பார்த்து நேரடியாக பார்த்து பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னவர்கள். சரி, எப்படி நாம அதை கடைபிடிப்பது? ஆலிம்கள் வழியாக நீங்க பின்பற்றணும். மாறாக குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் ஆகியவற்றின் ஞானமும் இறையச்சமும் உள்ள இமாம்களின் நேரான வழிகாட்டுதலின்படி சன்மார்க்கத்தை முறையாக கற்றறிந்த ஆலிம்களின் ஆலோசனையின்படி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது எந்த மாதிரியான வாதம்னா, பழங்காலத்தில் சொல்லப்பட்டதே. தமிழகத்தில் முன்னொரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க கூடாது. அடுப்புல நமக்கு தோசை வேணும்னா மாவை கொண்டு போய் அடுப்புல ஊத்துவோமா? இடையில் ஒரு கல்லை வைக்கிற மாதிரி அவுலியாக்கள் மூலமாகத்தான் நெருப்பை, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்கிற மாதிரி போலித்தனமான உதாரணங்கள் சொல்லப்பட்டு அல்லாஹ்வை விடுத்து அவுலியாக்களிடம் கையேந்த வேண்டும் என்கிற நிலைக்கு தமிழகத்தை கொண்டு சென்றார்களே, அதை இப்ப திரும்ப கொண்டு வர பார்க்கிறீங்களா? திருமறை குர்ஆனையும் நபிமொழிகளையும் நாம் புரிய முடியாது என்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் தான் தமிழகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னொரு காலத்தில் இருந்த தமிழகத்தில் நடந்து வந்த அனாச்சாரங்கள் இன்றைக்கு வழக்கொழிந்து போயிருக்கிறது. பல தர்காக்கள் நாதியற்று போயிருக்கிறது. பல சமூக தீமைகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டு வந்திருந்த எவ்வளவோ பல நன்மை என்று மக்களால் கடைபிடிக்கப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அதை மக்கள் அடையாளம் கண்டு அதை புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்களே. இது இந்த திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் தமிழகத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்றால் இன்னும் அது ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்தை அதை காட்டித்தான் வார்த்தெடுத்தார்கள். நபித்தோழர்கள் அதை வைத்துத்தான் அவ்வளவு ஒழுக்கவான்களாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த குர்ஆனை நீங்க படித்து பின்பற்றக்கூடாது, ஹதீஸை நேரடியாக படித்து பின்பற்றக்கூடாது என்று இன்றைக்கு இவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்றால், இன்றைக்கு இவர்கள் மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற அந்த தீமைகள் அதை தொடர்ந்து அரங்கேற்றணும், அது கேள்வி எழுப்பப்படக்கூடாது என்பதுதானே இவர்களுடைய எண்ணம். இன்றைக்கு பாங்குக்கு பின்னாடி செலவாத்து ஓதக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இவங்க 2 பாங்கு ஜும்மாக்கள்ல சொல்லுவதாக இருக்கட்டும், அதுல அந்த ஜும்மா என்கிற பெயரில் இவர்கள் படிக்கக்கூடிய வாசகமாக இருக்கட்டும், அதில் நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், தொழுகைக்கு பிறகு கூட்டு துவாக்களை ஓதுவதாக இருக்கட்டும், தராவிஹ் என்ற பெயரில மார்க்கம் ஒரு முறை கூட அல்லாஹ்வுடைய தூதர் உச்சரிக்காத பெயரை சொல்லி 23 ரக்காத்துகளை உருவாக்கி வைத்திருப்பதாக இருக்கட்டும், ஷஅபான் மாதம் பிறை 15 நோன்பு நோக்க வேண்டும், இரவெல்லாம் வணங்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்தியதாக இருக்கட்டும், ரஜபு பிறை 27 இவர்கள் செய்து வருகிற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இறந்தவர்களின் பெயரால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயங்கள், மார்க்கத்தில் இல்லாத பல புதுமைகளை உருவாக்கி ஃபாத்திஹாக்கள் ஓதுவது, 40 நாள் வருட ஃபாத்திஹா என்று நபியவர்களை வைத்தும் இதே நிலைதான். அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம், அந்த சபைக்கு நபியவர்கள் வருகை தருவார்கள் என்கிற மாதிரியான சிந்தனைகள், சித்தாந்தங்கள், மீலாது விழாக்கள் என்கிற பெயரில் இவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், அப்ப இதெல்லாம் குறித்து இன்றைக்கு கேள்வி எழுப்பப்படுவது அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை வைத்துத்தானே, அந்த மொழியாக்கங்களை பார்த்துத்தானே. இதை தடுத்து விட்டால் இதை தடுத்து விடலாம். குர்ஆன் ஹதீஸின் மொழிபெயர்ப்பை நேரடியாக பார்த்து மார்க்கத்தை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு நினைக்கிறார்கள். ஒருபோதும் நடக்காது என்பதை நாம தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா மக்கள் அந்த சென்றடைந்த அந்த திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் எதை மக்களுக்கு சொல்லுகிறது, எந்த போதனைகளை மக்கள் மத்தியிலே அது சொல்லுகிறது என்பதை மக்கள் விளங்கி கொண்டார்கள். இன்றைக்கு மதுஹபுகளின் பெயரால் சமுதாயத்தை பிளவுபடுத்த நினைக்கிற ஆலிம்கள் என்கிற போர்வையில இந்த 4 மதுஹபுகளை கொண்டவர்களாகத்தான் இருக்கணும், வேறு நபர்களுக்கு பள்ளியில் இடமில்லை என்று இந்த 4 கூறுகளாக திருமறை குர்ஆன் நபிமொழிகள் அதில் இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த மதுஹப் இமாம்கள் சொல்லவில்லை என்றால், அதற்கு மாற்றமாக இருந்தால் திருமறை குர்ஆனை ஒதுக்கி வையுங்கள், நபிமொழிகளை ஒதுக்கி வையுங்கள் என்கிற உங்கள் சிந்தனை தான்
குர்ஆனை தொடாதீங்க, ஹதீஸை தொடாதீங்க, அதனுடைய மொழியாக்கங்களை படிக்காதீங்க, அதை படிச்சு பின்பற்றாதீங்க என்கிற அந்த ஒரு தீர்மானத்திற்கு வர வைத்திருக்கிறது என்கிற போது குர்ஆன் ஹதீஸின் மொழிபெயர்ப்பை நேரடியாக பார்த்து மார்க்கத்தை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் எதற்கு அருளப்பட்டுச்சு போதும் அது தெரியணும்ல. சாதாரணமான ஒரு வேதமா? இறை தூதர் தனக்கு வழங்கப்பட்ட அற்புதமாக அறிவித்தார்களே. நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வாதம் என்ன மாதிரியான வாதம்? மக்கத்து காஃபிர்கள் வைத்த வாதம். வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்காதீர்கள் என்று ஏக இறைவனை மறுப்பவர்கள் கூறினார்களே, அந்த வாதத்தில் வைக்க பார்க்கிறீர்கள். இதை பார்த்து நேரடியாக பார்த்தால் நீங்கள் வழி தவறக்கூடும் என்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கும் என்றால், இறைவன் இந்த திருமறை குர்ஆனை அறிவிக்கிறான். குர்ஆன் என்பது ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டி, ஒபையினாத்தின் மினல் ஹுதாவல் ஃபுர்கான், இது தெளிவாக நேர்வழியை, பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டக்கூடியது என்று இறைவன் அறிவிக்கிற போது, நீங்க இந்த திருமறை குர்ஆனை நேரடியாக படித்து பின்பற்றக்கூடாது என்று குர்ஆனுக்கு எதிராக சட்டம் இயற்றுகிறீர்கள் என்றால், அப்ப நீங்க ஆலிம்கள் என்று உங்களை நீங்க எப்படி அடையாளப்படுத்த முடியும் மக்கள் மத்தியில? திருமறை குர்ஆன் எதற்கான ஒரு வேதம்? அது வெறுமனே இறந்தவர்களுக்காக ஓதப்பட வேண்டிய ஒரு வேதமா, அல்லது தகடுகள்ல கரைத்து குடிக்கப்பட வேண்டிய ஒரு வேதமா? அதற்காக மட்டும்தான் அது இறக்கப்பட்டதா உங்கள் பார்வையில? திருமறை குர்ஆன் என்பது ஒவ்வொரு மனித உள்ளமும் அதை வாழ்வியலாக்க வேண்டும், மனிதர்களுக்கே வந்த ஒரு அருட்கொடையாக, ஒரு அறிவுரையாக இறைவன் சொல்லி காட்டுகிறானே. கதுஜாத்துக்கும் மௌஇலத்தும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து வந்த ஒரு உபதேசம் என்று இறைவன் அறிவிக்கிறானே. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர், இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் அதன் மூலமாக என்பதற்காகவே நாம் லேசாக்கி இருக்கிறோம். படிப்பினை பெறுவோர் உண்டா என்று இறைவன் கேட்கிற அந்த வேதத்துல உங்களுடைய உள்ளங்கள் அஃபலாய ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? சிந்திக்க மாட்டீங்களா? அந்த குர்ஆனை விளங்க மாட்டீர்களா? அதை புரட்டி பார்க்க மாட்டீர்களா? அதன் மூலமாக படிப்பினை பெற மாட்டீர்களா என்று எத்தனை எத்தனை வசனங்கள் அந்த திருமறை குர்ஆனை நாம் படிக்கணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக பயன்பெறணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிற போது, இந்த அத்தனை வசனங்களுக்கு மாற்றமாக திருமறை குர்ஆனை தொடாதீங்க. குர்ஆன் ஹதீஸின் மொழிபெயர்ப்பை நேரடியாக பார்த்து மார்க்கத்தை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனை அறிமுகப்படுத்தும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கது ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரையும், வசிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றிற்கு ஒரு நோய் நிவாரணியாகவும் இது இருக்கிறது, வஹுதன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், மூமின்களுக்கு நேர்வழியும் அருளும் அதில் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிற போது, இப்படியான அந்த வேதத்தை, திருமறை குர்ஆனை நீங்கள் பார்க்காதீர்கள், நபிமொழிகளை நீங்கள் எடுத்து பார்க்காதீர்கள் என்று இவர்கள் தடை விதிக்கிறார்கள், அதை பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால், அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலையில் இவங்க இருக்கிறாங்கன்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஏன் இவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள்? அந்த மொழிபெயர்ப்புகளை ஏன் அங்கீகரிக்கிறார்கள்? அப்ப அதுல ஒரு நிலைப்பாடு, இவர்கள் மொழிபெயர்ப்புலையும் இருப்பார்கள், மொழிபெயர்க்கவும் செய்வார்கள், அதை வெளியிடவும் செய்வார்கள், ஆனால் அதை பார்த்து பின்பற்றக்கூடாது. அப்ப ஏன் இந்த முரண்பாடு உங்களுக்கு மத்தியில? அப்ப பிற மொழி பேசக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் இல்லையா? அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாதா? அவர்கள் திருமறை குர்ஆனை அணுக முடியாதா? இறைவனுடைய அந்த வார்த்தைக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில் ஒரு இடைத்தரகர் வேண்டுமா? அப்ப என்ன ஒரு நிலையை நீங்கள் மக்கள் மத்தியில சொல்ல முற்படுகிறீர்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஏன் படிக்க கூடாது என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் பேசுகிறார், இந்த ஹதீஸுகளை நீங்க இப்ப நேரா எடுத்து பார்த்தால் அதுல உங்களுக்கு தரம் பிரிக்க தெரியுமா என்று அதுல சில உதாரணங்கள், உருப்படாத பல உதாரணங்களை குறிப்பிடுறார். அந்த ஹதீஸுகளை தரம் பிரிக்க உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள். திருமதி ஷெரீஃப்ல வருது. இவன் பாட்டில் இவனுக்கு அந்த ஹதீஸ் மட்டும்தான் கண்ணில் பட்டிருக்கும், இவன் தட்டிடுவான். கொஞ்சம் தள்ளி பார்த்தா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை நான் பார்த்தேன். புகாரில தான் ரெண்டுமே இருக்கு. இவன் ரெண்டையும் படிச்சான்னா நிக்கிறதா உட்கார்றதான்னு தெரியாது. ரெண்டுக்கு இடையில ஏதாவது தான் பண்ணணும். நபி அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார் என்று இருக்கிறது. இன்னொரு செய்தி நபி அவர்கள் அமர்ந்து சிறுநீர் கழித்தார்கள் என்று இருக்கிறது. இப்ப இதை இரண்டையும் பார்க்கிறவன் இரண்டுக்கு நடுவுல ஒரு மாதிரியா உட்கார்ந்தா கழிப்பான், இரண்டுக்கும் இடையில் தான் பண்ணணும். நேரடியாக அணுகினால் உங்களிடத்தில் இந்த குறை வரும், பிரச்சனை வரும் என்று இப்படி நடக்காத ஒரு விஷயத்தை யாராவது உலகத்துல இவரை போன்ற யாராவது சிந்திப்பான? உலகத்துல மனுஷன் ஒரு இடத்துல நின்று இருக்கு, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குன்னா ஒன்று உட்கார்ந்து கழிக்கணும்னு நம்ம விளங்கி இருக்கலாம், அல்லது நின்று கழிக்கணும்னு நம்ம விளங்கி இருக்கலாம் ஒன்றை பார்த்திருந்தால், அல்லது இரண்டையும் பார்த்தால் அறிவாளியாக இருந்தால் அப்ப நபி அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அமர்ந்து கழித்திருக்கிறாங்க. சூழல் அங்கு அமர்வதை போன்று உள்ள சூழல் இல்லை என்றால் நின்று கழித்திருக்கிறார்கள் என்பதை அவன் விளங்கி கொள்வான். ஆனா உங்களை மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் ரெண்டுக்கும் இடையில நின்று கழிக்கணும். அது என்ன முறைன்றது தெரியல. அவரிடத்துல நீங்க அணுகி அந்த முறைகளை கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, புகாரி முஸ்லிம்லயே இருக்குது, பக்ரீத்தினுடைய இறைச்சியை காய வச்சு உப்பு கண்டமா சாப்பிட வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு இருக்கு ஒரு ஹதீஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அது முதல்ல இருந்துச்சு, இடையில நீ வெளியூருக்கு போயிருந்த அப்போ ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் இது பண்ணிட்டாங்க, இப்போ சாப்பிடலான்னு அந்த பக்கம் இருக்குது. இவன் கண்ணுக்கு ரெண்டும் பட்டுட்டா பரவாயில்ல, இவன் முதல் ஹதீஸை மட்டும்தான் பார்ப்பான். ஏய் உப்பு கண்ணம் திங்க கூடாதான், பக்ரீத் நேரத்தில் அடிச்சு விட்டான்னா அது ரொம்ப வேலை செய்யுது. இது மாதிரியான புரட்டுக்களை சொல்லி நேரடியா நீங்க ஹதீஸ ஒரு இடத்துல குர்பானி கரிய அதை உப்பு கண்டம் போடக்கூடாது என்று இருக்கிறது, இன்னொரு இடத்துல அது மாற்றப்பட்டது என்று இருக்கிறது. அப்ப இதுல ஒன்ன இவன் படிச்சு உப்பு கண்டம் போடக்கூடாதுன்னு அது வைரல் ஆயிருது, அதனால் நீங்கள் ஹதீஸை படிக்க கூடாது என்று சொல்ல வருகிறீர்கள் என்றால், இன்றைக்கோ ஏதோ ஒரு இப்படியான இரட்டை சட்டத்தை எடுக்க வேண்டிய ஒரு செய்தி, ஏதோ ஒரு செய்திய அவன் தவறாக விளங்கக்கூடும் என்கிறதுனால எந்த நபிமொழிகளையும் ஒருவன் படிக்க கூடாது என்று நீங்கள் சொல்லுவது அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஏதோ ஒருவன் தவறாக புரிந்துவிடக் கூடும் என்பதற்காக திருமறை குரானை படிக்க கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. ஏன் நீங்க சரியா விளங்கி இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளாக நீங்கள் விளங்கியதாக ஒரு கொள்கை விளக்க மாநாடு நீங்க விளக்குற அந்த கொள்கை உங்களுக்குள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து தான் விளக்கிருக்கீங்களா? அதான் நாம பார்த்தோமே, ஒருவர் கூடாது, இறைவனை தவிர வேறு யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாது என்று ஒருவர் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா, அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோரு இடத்தில், நாதாக்கள் இடத்தில் உதவி தேடுறது. அந்த உதவி தேடுறது கூடாது. நம்ம சூரா ஃபாத்திஹால ஓதுறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படி நீங்க பள்ளியாசல்ல சொல்றோம். பள்ளியாசலுக்கு வெளியே போய் அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. அதற்கு மாற்றமாக இன்னைக்கு கன்னியாகுமரியை சார்ந்த மற்றும் ஒரு ஜமாத்துல் உலமா குரூப் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சொல்லுவது இந்த கொள்கையை அப்படியே குழி தோண்டி புதைக்கிற விஷயம் என்று வெளியிடுகிறார்களே. அப்ப இது ரெண்டுல எது உங்க கொள்கை? அதை தெளிவுபடுத்துறதுக்கு வழி இல்லை, அதை மக்கள் மத்தியில அடையாளப்படுத்துவதற்கு வழி இல்லை. அப்ப இப்படியான நீங்கள் ஒருவன் தவறுதலாக ஒரு ஹதீஸை பார்ப்பதனால ஹதீஸை படிக்க கூடாதுன்னா நீங்க தான் முதல்ல ஹதீஸை படிக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய விளக்கம் தேவை. பொதுவானவர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு இணை வைப்பு என்பது எது என்று தெளிவாக தெரிகிற போது உங்களை போன்றவர்களுக்கு தான் அதை அடையாளப்படுத்திக் கொள்ள கூட ஒரு சரியான ஒரு நிலை இல்லாதவர்களாக, தடுமாற்றமுடையவர்களாக நீங்கள் இருக்கிற போது உங்களை வைத்து மக்கள் எடை போடாதீங்க. உங்களை மாதிரி மக்கள் யோசிக்கல. இன்றைக்கு குரானை படிக்கிறார்கள், நபிமொழியை படிக்கிறார்கள், அதில் ஏற்படுகிற சந்தேகத்தை இன்றைக்கு எழுப்பி அதை தீர்வு கண்டு கொண்டு அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற போது, அப்ப இப்படியாக நீங்க அதை மொத்தமாக படிக்க கூடாது என்கிற அந்த ஒரு நிலையை நீங்கள் சொல்வதாக இருந்தால் அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒரு மனநிலை என்பதை நாம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா, இதை தொடர்ந்து இந்த 10வது தீர்மானம் என்று இன்னொரு தீர்மானத்தையும் வாசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மணப்பாறை வட்டார ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் அதை வாசிக்கிறார். அது என்னன்னா இதே மாதிரி தான் அவங்களுடைய சிந்தனை இதுலையும் நமக்கு தெளிவாகுது. இஸ்லாமிய பெருமக்கள் கொள்கை சம்பந்தமாகவோ மார்க்க சட்டங்கள் சம்பந்தமாகவோ
தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதனுடைய விளக்கங்களை கூகுள் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களுக்கு சென்று தேடாமல் தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுன்னத்துவல் ஜமாத் ஆலிம் பெருமக்களிடத்திலே நேரடியாக கேட்டு அறிந்து தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு இந்த மாநாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறது. கொள்கை சம்பந்தமாகவோ மார்க்க சட்டங்கள் சம்பந்தமாகவோ தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் சமூக வலைத்தளங்கள்ல அதை தேடக்கூடாது. யூடியூப், கூகுள் போன்ற வலைத்தளங்கள்ல தேடக்கூடாது என்பதை அறிவிப்பாக வெளியிடுறாங்க. ஆலிம்கள்ட்ட தான் வரணும். இதில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி கற்பது என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வது என்பது கால சூழலுக்கு தகுந்த மாதிரி அது வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ கல்வி கற்பதனுடைய முக்கியத்துவத்தை திருமறை குரானும் ஹதீஸும் நமக்கு பலவாறு எடுத்து சொல்கிற போது எந்தெந்த வழிகளெல்லாம் கிடைக்குதோ அதை நாம் எடுத்துக்கொள்வதில் மார்க்கத்தில் தடை ஏதும் இல்லை. நீங்க குறிப்பிட்டு இது தடை, இந்த வகையில் மார்க்கத்தை பெறுவதை தடை என்று சொன்னால், குர்ஆன் நீங்கள் படிப்பதோ அல்லது ஹதீஸை படிப்பதோ சமூக வலைத்தளங்கள்ல மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதோ தவறு என்றால் ஆதாரம் காட்டணும்ல. நீங்க எதை நாம நேரடியாக பெறுவது கூடுமோ அதை இணையத்திலையும் பெறுவது கூடும். எந்த விதத்தில் நீங்க தடை என்று சொல்வீர்கள்? ஏதோ சமூக அக்கறையோடு இவர்கள் சொல்கிறார்களா என்றால் அக்கறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதற்காக இவர்கள் இதை சொல்கிறார்கள் என்றால், இவங்க இன்னும் சொல்ல போனா அதனுடைய முடிவுல இவர்கள் சொல்வதை வைத்த எதுக்கு சொல்றாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். ஆலிம்கள்ட்ட கேளுங்க, நீங்க எங்கள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களை முக்கியத்துவப்படுத்த மாட்டேறீங்க, எங்களை இப்போ உங்களுடைய நிலை தான் நமக்கு தெரியுது. குர்ஆன் ஹதீஸ் என்பதை தாண்டி இன்றைக்கு இஜ்மா கியாஸ் என்கிறவற்றையும் அதில் அவர் வாசிக்கும் பொழுது அந்த தீர்மானத்தில் மாறாக குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் ஆகியவற்றின் ஞானமும் இறையச்சமும் உள்ள இமாம்களின் நேரான வழிகாட்டுதலின்படி சன்மார்க்கத்தை முறையாக கற்றறிந்த ஆலிம்களின் ஆலோசனையின்படி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இஜ்மா கியாஸ் என்கிற அந்த அடிப்படைகளை எல்லாம் தெரிந்து அதை கற்றுணர்ந்த ஒரு ஆலிமின் கீழ் அதை நீங்க கேட்கணும் என்று சொல்ல வருகிறார்கள் என்றால், இவங்கள்ட்ட நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சமூக வலைத்தளங்களை உங்க பார்வையில பயன்படுத்தக்கூடாது என்கிற போது நீங்க எதற்காக இந்த இப்ப நாம பதில் சொல்லக்கூடிய இந்த வீடியோ உட்பட சமூக வலைத்தளங்கள்ல ஏன் பதிவு செய்றீங்க? அதே மாதிரி இவர் பேசக்கூடிய இந்த பேச்சாளர் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்வதையே வளமையாக வைத்திருக்கிறார். அவரும் அதை குறிப்பிடுறார். நான் சஹாபாக்கள் தொடர்பாக இந்த தலைப்பின் கீழே நான் தொடர்ந்து யூடியூப்ல பேசிக்கிட்டு இருந்தேன் என்று அவர் குறிப்பிடுவதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை யூடியூப்ல பேசிட்டு வந்தோம், நான் பேசிட்டு வந்தேன். அப்ப இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஒரு லாபம் அடைகிறார்கள் என்கிற போது, அதன் மூலமாக பலன் கிடைக்கிறது என்கிற போது, இப்ப சமூக வலைத்தளங்களை நீங்க பயன்படுத்துவீங்க, அதுல பேசிடுவீங்க, அதுல உங்களுக்கு பெரும் வருமானம் வரலாம். இப்படி இருக்கிற நிலையில அதை பொதுமக்கள் பார்க்க கூடாது, மார்க்க சட்டங்கள் அதில் கேட்க கூடாதுன்னா முரண்பாடு இல்லை. ஏன் இந்த முரண்பாடு உங்கள்கிட்ட, ஏன் இவ்வளவு பெரிய தடுமாற்றம் உங்கள்கிட்ட ஏற்படுது அப்படின்னா, அப்போ அந்த ஒரு முரண்பாட்டோடு தான் உங்களுடைய நிலை இருக்கிறது. இதுதான் உங்களுடைய கொள்கை தெளிவின்மை என்பதை நாம தெரிந்து கொள்கிறோம். இது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ கூடாது ஆனா நாங்க செய்வோம் என்பது இவங்களுக்கு புரிகிற மாதிரியான உதாரணம்னு சொல்ல போனா, மது விற்கக்கூடிய அயோக்கியன் என்ன செய்வான்னா, மது ஏண்டா விற்கிற, நாங்க தான் அதுல எழுந்திருக்கிறோம்ல, விற்கக்கூடாது, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று எழுதி கொடுக்கிறோம்ல என்பதை பதிலாக சொன்னா அது எப்படி பொருத்தமில்லாததாக இருக்கிறதோ. இப்போ வீடியோ பார்க்கக்கூடாது, சமூக வலைத்தளங்கள்ல மார்க்க சட்டங்கள் தேடக்கூடாதுன்னா ஏன் வெளியிடுறீங்க? நாங்க தான் வேணான்னு தீர்மானம் போட்டோம்ல, தீர்மானம் நீங்க போட்டுட்டு வெளியிட்டு இருப்பீங்க. அப்ப அது எப்படி ஒரு முட்டாள்தனமான அடிப்படையோ அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு தடுமாற்றத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இன்னும் ஏன் இவர்களுக்கு இந்த அச்சம், ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிறகு அதை அவங்க தெளிவுபடுத்துறாங்க. குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் ஆகியவற்றினுடைய ஞானமும் இறையச்சம் உள்ள இமாம்களின் நேரான வழிகாட்டுதலின்படி இந்த சன்மார்க்கத்தை முறையாக கற்றறிந்த ஆலிம்களின் ஆலோசனைப்படித்தான் பின்பற்றணும்ன்றத இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ குர்ஆன் ஹதீஸு ஆன்லைன்ல மார்க்க விஷயங்களை கேட்டு பின்பற்றக்கூடாதான்.
இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம்ஷாவிடத்துல கேட்டு, கற்றறிந்த ஆலிம்ஷாக்கள்கிட்ட கேட்டு பின்பற்றணும். சரி, அந்த ஆலிம்ஷா யாரு? நீங்களா? அல்லது உப்மா சபை என்று உங்களை விமர்சிக்கிறார்களே மஜ்லிஸ் உலமா என்கிற ஒரு அமைப்பு, அப்ப அதுலயே தங்களை சுன்னத் ஜமாத்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களும் உங்களை எதிர்த்து பல தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. இந்த 2 பேர்ல யாரு சுன்னத் வல் ஜமாத் ஆலிம்ஷாக்கள் நாங்க தெளிவுபடுறது யார்கிட்ட கேட்கறது போதும் அதை முடிவு பண்ணிட்டு வரணும்ல, நீங்க அறிவிக்கணும்ல. உங்க 2 பேர்ல யார் சுன்னத் வல் ஜமாத் ஆலிம்கள்? இப்ப நீங்க ஒரு நிலைப்பாட்டை சொன்னீங்க, அதாவது உதவி தேடக்கூடாது என்று. அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோர்களிடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுறது, அந்த உதவி தேடுறது கூடாது. கன்னியாகுமரி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை அவங்க ஒரு முடிவை சொல்றாங்க. இப்ப இந்த 2 பேர்ல யார் உலமா? இந்த 2 பேர்ல நாம யாரிடத்துல போய் கேட்கணும்? அதை தெளிவுபடுத்தணும் மக்கள்கிட்ட. உங்களுக்கே ஒரு கொள்கை தெளிவில்லாத நிலையில் இருந்து கொண்டு குர்ஆனும் ஹதீஸும் இந்த கொள்கை தெளிவை மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறது என்று இறைவன் அறிவிக்கிற போது அதை பார்க்காதீங்க, வழிகட்டுருவீங்க. எங்களை பாருங்கன்னா உங்களை பார்த்தால் நாங்க எங்க போய் நிற்போம் என்பது உங்களுடைய அந்த வார்த்தைகள் எங்களுக்கு தெரியலையா? இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய அந்த நிலைகளை நீங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல கேட்பதை, இது போன்ற குர்ஆன் ஹதீஸை நாம மொழிபெயர்ப்புகளை படிப்பதை ஏன் இவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் எங்கள்கிட்ட யாரும் வரல. இதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய பிரதான காரணம். இதுக்கு உதாரணம்லாம் சொல்லி ஒருத்தர் விளக்குறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டடம் கட்டணும், இணையதளத்தில் ஆன்லைனில் அசர்த்து சொன்ன மாதிரி கூகுளில் அடித்து யாரும் கட்டடம் கட்டுறதில்லை. நேராக இன்ஜினியரை கூப்பிட்டு, மேஸ்திரியை கூப்பிட்டு ரேட்டு பேசி இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ஒப்படைக்கிறீங்களா இல்லையா? காய்ச்சல் வந்துருச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, கூகுள்கிட்ட கேட்டு நீங்களாம் மருத்துவம் பார்க்கறதில்ல, டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடுறீங்களா இல்லையா? மருத்துவம் என்றால் டாக்டரிடம் போகிறான், கட்டிடம் கட்ட வேண்டும் இன்ஜினியரிடம் போகிறான், ஏதாவது கேஸ் வழக்கு சமாச்சாரம் வாதம் பிரதிவாதம்னா வக்கீல்கிட்ட போயிடுறான், மார்க்க விஷயம்னா கூகுள்கிட்ட போயிடுறான். கட்டடம் கட்டுறீங்க, நீங்கள் யார்கிட்ட போவீங்க? இணையத்திலே பார்ப்பீங்க. உடனே ஒரு இன்ஜினியரை பார்க்குறீங்கல்ல, ஒரு கேஸுனா வக்கீல்கிட்ட போகிறீங்கல்ல. ஒரு அதே மாதிரி ஒரு மார்க்க விஷயம்னா உலமாட்ட தான் போகணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உலமானா யாருன்றதை உறுதிப்படுத்துங்க. உலமா என்பதற்கான அந்த நிலை உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் மக்கள் மத்தியில் உங்கள் கொள்கை எது என்பதை அடையாளப்படுத்தாத வரைக்கும் எப்படி மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் நாம் முன்வைக்கிறோம். இப்போ இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்லி இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ மார்க்கம்னா நீங்கள் உலமாக்கள்கிட்ட தான் போகணும், இதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுதா? திருமறை குர்ஆன் என்ன நமக்கு சொல்லி காட்டுகிறது? அல்லாஹ் சூரத்து நிசால சொல்லுகிறான், ஃபலா வ ரப்பிக், உமது இறைவன் மீது ஆணையாக என்று இறைவன் அறிவிக்கிறான். லா யுமினூன, அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா சஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டையில உம்மை அவர்கள் நீதிபதியாக ஆக்கி, சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜா மிம்மா கலைத்த வயுசல்லிமு தஸ்லீமா, அப்போ உம்மை நீதிபதியாக ஆக்கி அதை ஏற்று பின்னர் நீங்க வழங்கிய தீர்ப்புல அவர்கள் அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக கட்டுப்பட்டால்தான் அவங்க நம்பிக்கை கொண்டவர்களாக ஆவார்கள். இல்லை என்றால் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று இறைவன் சொல்கிறான். இப்போ தீர்ப்பு மார்க்க சட்டம் என்பது யாரிடத்தில் நாம் போய் கேட்கணும்? யாரை நாம அத்தாரிட்டியா கருதணும்? மார்க்கத்தின் அத்தாரிட்டி யாரு? அல்லாஹும் அவனுடைய தூதரும் இல்லையா? இப்போ அவங்கள விட்டுட்டு இவங்கள்ட்ட போகணுமா? அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்க ஆகணும்னா உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நபி அவர்களைத்தான் நீதிபதியாக ஆக்கணும். அவர் வழங்கிய தீர்ப்புல நீங்கள் அதிருப்தி கொள்ளாம அதை ஏற்கணும், முழுமையாக அதற்கு நீங்கள் கட்டுப்படணும் என்று இறைவன் அறிவிக்கிறான் என்பதை நாம பார்க்கிறோம். இது மாதிரி அல்லாஹ் சொல்லுகிற எண்ணற்ற பல வசனங்களை பார்க்கலாம். இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்கு அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடத்திலேயும் அவர்கள் அழைக்கப்படுகிற போது செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதை நம்பிக்கை கொண்டவர்களுடைய கூற்றாக அதுதான் இருக்க வேண்டும். அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்றால், அப்போ உங்களுக்கு நீ ஒரு மார்க்க சட்டங்களை வழங்குவதற்கு இந்த மார்க்கத்தின் அதிகாரம் படைத்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அதற்குரிய தகுதி இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை பெற்று அறிவிக்கிற அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்கிற போது, அப்போ அந்த அதிகாரத்தை நீங்க எப்படி கையில் எடுக்க முடியும்?
இதை நாம் ஒரு முக்கியமான அடிப்படையாக சொல்லிக் கொள்கிறோம். இதே மாதிரி இவர்கள் இந்த மார்க்கத்தின் பெயரால் இன்னைக்கு எங்களிடத்தில் கேட்கணும் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய நிலை என்ன? மார்க்கத்தை இவர்கள் எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறார்கள்? இவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கிற தீமைகள் என்ன? மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்கள் என்ன? மார்க்கத்தில் இவர்களை எப்படி நாம் அத்தாரிட்டியா நினைக்க முடியும்? மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்கிறது, அல்யவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும் வாத்துமம் அலைக்கும் நிஅமதி வரலீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தோடு உங்களுடைய மார்க்கம் உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் என்று இறைவன் சொல்கிறானே, தனது அருளை முழுமைப்படுத்தி விட்டதாக சொல்கிறானே, உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக பொரிந்து கொண்டேன் என்று இறைவன் அறிவிக்கிறானே. அப்ப பொரிந்து கொண்ட முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்துல காலந்தோறும் இன்றைக்கு ஒவ்வொன்றாக கூட்டப்படுகிறது என்றால், ஆதாரமற்றவைகள் கூட்டப்படுகிறது என்றால், ஹதீசுகளில் பலவீனமான ஹதீசுகளை வைத்து ஒரு அமல்கள் கட்டமைக்கப்படுகிறது என்றால், அடிப்படை ஆதாரமே இல்லாமல் ஒன்றை செய்வதாக இருந்தால் ஆதாரம் காமிக்கணும்ல. அப்படி இல்லாததை சொல்லி கொடுக்கிற, மக்களுக்கு போதனை செய்கிற நீங்கள் எப்படி உலமாக்களாக இருக்க முடியும்? அப்போ இறை வசனம் முழுமை அடைஞ்சிருச்சு. முழுமையான நிறைவான மார்க்கத்தை குரானும் ஹதீஸும் நமக்கு தந்துவிட்ட பிறகு குரானில் எதுவெல்லாம் இல்லையோ அதை நீங்கள் மார்க்கமாக இன்றைக்கு கருதி செய்தால், அதை சொன்னால், அதை அங்கீகரித்தால், அதை எப்படி நாங்கள் மார்க்கமாக எடுத்துக்கொள்ள முடியும்? உங்களிடத்தில் நாங்கள் எப்படி கேட்க முடியும்? நீங்கள் சொல்லுகிற எது மார்க்கத்தில் இருக்கிறது? இன்றைக்கு நீங்கள் திருமணத்தின் பெயரால் நீங்கள் அரங்கேற்றி வைத்திருக்கிற பல அனாச்சாரங்கள், இன்றைக்கு ஒரு இறந்து விட்டார் ஒருவர் என்று சொன்னால் அதன் பெயரில் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற மார்க்கத்திற்கு எதிரானவைகள். நபி அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு காலங்களில் ஒரு முறையாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற மார்க்கத்திற்கு விரோதமான, நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிற இந்த அனாச்சாரமான காரியங்களை நபி அவர்கள் ஒரு தடவைகள் செய்திருக்கிறார்களா? உங்களால் காட்ட முடியுமா? நபி அவர்கள் செய்யாத, திருமறை குரானில் இல்லாததை செய்கிற, அதை மக்களுக்கு வழிகாட்டுகிற உங்களை எப்படி நாங்கள் உலமாக்களாக ஏற்றுக்கொள்வது? உங்களிடத்தில் எப்படி மார்க்க தீர்ப்புகளை நாங்கள் கேட்பது? தொகையோர்களை பார்த்து தான் இறைவன் கேட்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லிமூனல்லாஹ் பிதீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு சொல்லி தரீங்களா? அல்லாஹ் இதுதான் மார்க்கம் என்று தனது தூதர் மூலமாக குரானை மக்கள் மத்தியிலே கொடுத்து, அந்த தூதர் அந்த குரானுக்கு விளக்கமாகவே வாழ்ந்தார்கள். லின்னாஸ், மக்களுக்கு அதை விளக்குவதற்காகவே தூதர் அனுப்பப்பட்டார். அதை வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. நபிமொழிகளில் பார்க்கிறோம். இதை தாண்டி மூன்றாவது ஆதாரமாக இதை விடுத்து இவர்கள் இன்றைக்கு இமாம்கள் என்று பின்பற்றுகிறார்கள் என்றால், இதில் இருந்தாலும் கூட அதை விடுத்து நாங்கள் நபித்தோழர்களை பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இதுதான் இவர்களுடைய ஒரு கொள்கை என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய சமயம் இது அப்படின்றத நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி இவர்களுடைய முழு வருத்தம் அதுதான். எதுக்குமே ஆலிம்கள்கிட்ட வர்றதில்லை. ஒரு பேர் வைக்கிறதுக்கு, இப்போல்லாம் பேர் வைக்கிறதுக்கே அஜர்த்திட்ட வர்றதில்லை நிறைய பேர். முஸ்லீம், இஸ்லாம், முஸ்லீம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறான் கூகுளில். அது ஊர் பலாவை பூரா கொட்டுது, என்னென்னமோ பேர். அதை பூரா எடுத்துட்டு போய் வீட்டில் உட்காந்து இவனா ஒரு முடிவு பண்ணி அஜர்த்து வாயிலையும் நுழையாத ஒரு பேர் சொல்கிறான். அதை கடைசியில் அவர் வைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இவனா நெட்டில் தட்டுறான், அதில் என்னென்னமோ ஊர் பலாவே கொட்டுது. அதில் இவனே ஒரு வாயில் நுழையாத ஒரு பெயரை வைத்துக்கிட்டு இது அஜரத்தையும் வைக்க சொல்கிறான். அவரும் வேற வழி இல்லாமல் வைக்கிறாரு, வாயில் வராத அந்த பேரை வைக்கிறாரு. முதல் இவர் கவலை என்னன்னா அப்படின்னு சொல்கிறாருல்ல, இவர் கவலை என்னன்னா இமாமை கூப்பிட்டு ஒரு அதற்கும் எதுக்கெடுத்தாலும் என்ன கல்யாண வீடுனாலும் நான் தான், இளவு வீடுனாலும் நான் தான் என்கிற மாதிரி எதுக்கெடுத்தாலும் நாங்கள் அழைக்கப்படணும் என்கிற அந்த மனநிலை இவர்களுக்கு இன்னும் மாறலை. இன்னும் சொல்லப்போனால் கூப்பிட்டு பேர் வைக்கணும்னா அதில் ஒரு வருமானம் இருக்கும். அப்போ அதுக்கு அழைக்கிறது இல்லை. சரி, இப்படி இவங்க சூட்டி இருந்த பெயர்களுடைய லட்சணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த குரானும் நபிமொழிகளும் தமிழகத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டு அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற நம்முடைய பிரச்சாரம் தலை தோங்கியதற்கு பிறகு இந்த பெயர்களில் ஏற்பட்ட மாற்றமே நீங்கள் வேற. இந்த அளவிற்கு கடந்த காலங்களில் பெயர்கள் இருந்தது. இதையெல்லாம் இணை வைப்பு பெயர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் மோசமான பெயர்களை நபியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி வைத்திருக்கிற நிகழ்வுகளை, பல நிகழ்வுகளை நாம பார்க்கிறோம். நபிமொழிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்னல் அஸ்மாஇ யௌமல் கியாமத்தி இந்தல்லாஹி ரஜுலுன், மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு மிக வெறுப்பிற்குரிய பெயரை கொண்ட ஒரு மனிதர் யார் தெரியுமா?
சம்மா அவருக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கும். மலிக்குல் அம்லாக், அரசர்களுக்கெல்லாம் அரசல் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த கருத்தில் அமைந்த எத்தனை பெயர்களை நீங்கள் சூட்டிருக்கிறீங்க. இப்படி இணை கற்பிப்பு கருத்தை பொதிந்திருக்கிற நாகூர் ஆண்டவர் பிச்சை, மொய்தீன் பிச்சை என்ற பெயர்களே இன்றைக்கு தமிழகத்தில் எவ்வளவு இருந்திருக்கிறது. அப்போ இதை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன முயற்சிகளை செய்திருக்கிறீர்கள்? அப்போ இப்படியான பெயர்களை சூட்டி நீங்கள் இந்த சமுதாயத்தை நபிமொழிக்கு எதிராக உருவாக்கி கொண்டிருந்த சூழல் மாறி குர்ஆன் ஹதீஸ் தெரிகிற போது இவர்களாக தேடி எடுத்து பெயர் வைக்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது தப்புனா தடுத்துல அது வேணாம் வைக்க முடியாதுன்னு சொல்லணும். அதை வச்சிட்டதாகவும் அவர் சொல்றாரு. ஏன் வைக்கிறாங்க? அப்போ அதில் கிடைக்கிற அதையாவது நாம் அதை லாபம் அடைந்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும்னா, அப்போ மார்க்க விஷயங்களில் உங்களை நாம் எப்படி ஒரு பொறுப்புதாரியாக உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் மக்களுக்கு ஏற்படும். அப்போ குர்ஆன் ஹதீஸை விடுத்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லப்படுகிற மார்க்க சட்டங்களை நாம பெறுவதை தடுக்க வேண்டும் என்கிற இவர்களுடைய எண்ணம் அதனுடைய பின்புலத்தில் இவர்களிடத்தில் பழைய நிலைமைக்கு திரும்ப மீண்டும் தமிழகம் வர வேண்டும், இவர்கள் கட்டுப்பாடுக்கு கீழே இருக்கணும், இவர்கள் மார்க்கமாக அங்கீகரிக்கிற விஷயங்களை மக்கள் அங்கீகரிக்கணும், இவர்கள் தடுக்கிற விஷயங்களை மக்கள் தவிர்க்கணும் என்கிற காரணத்தை தவிர வேறு என்ன காரணம் இவங்களுக்கு இருக்க முடியும்? அதே மாதிரி ஆன்லைன்ல பார்த்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படின்னா, குர்ஆனை பார்க்கிறோம், ஹதீஸை பார்க்கிறோம், இதுல இருக்காத விஷயங்கள் இன்றைக்கு அரங்கேறினால் கேள்வி எழுப்புறாங்க மக்கள். குர்ஆன்ல இப்படி இருக்குதே, நீங்க இப்படி செய்றீங்களே, கூடுமா? ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதரை தடை செய்திருக்கிறார்களே, அதை நீங்க இப்படி சொல்றீங்களே, இது கூடுமா இது கூடாதா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படும் பொழுது பதில் சொல்ல முடியாமல் போய்தான் இந்த முடிவை அறிவிக்கிறாங்க. நீங்க படிக்காதீங்க, நீங்க படிச்சு அதை அப்படியே கடைபிடிக்க கூடாது, உங்களுக்கு தெரியாது புரியாது, எங்களிடத்தில் தான் நீங்கள் அணுக வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், அப்போ இப்படியான ஒரு இயலாமையின் காரணத்தினால் தான் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதே மாதிரி மார்க்கத்தின் பெயரால் இவர்கள் அரங்கேறி கொண்டிருக்கிற எண்ணற்ற பல விஷயங்கள் இன்னைக்கு எதெல்லாம் அனாச்சாரமாக இருக்கிறதோ மக்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டா தெரிஞ்சிருவாங்க. அதை குர்ஆனையும் ஹதீஸையும் அதை தெளிவாக படிக்க நேருகிற போது மக்கள் இன்றைக்கு தெளிவடைகிறார்கள். அப்போ அதை தெளிவடைஞ்சிடக்கூடாது, கேள்வி எழுப்பக்கூடாது, நம்மிடையே வரணும் என்கிற எண்ணத்தை தாண்டி வேறு என்ன சமூக அக்கறையில் இவர்கள் இதை சொல்லுகிறார்கள் என்பதை நாம் கேள்வியாக முன்வைக்கிறோம். அப்போ இப்படியான தீர்மானங்களை ஏதோ வாய் உளறலாக தவறுதலாக சொல்வதல்ல. நீங்கள் குர்ஆனை ஹதீஸை நீங்கள் மொழிபெயர்ப்பை படித்து மார்க்கமாக நீங்கள் பின்பற்றக்கூடாது, ஆன்லைனில் மார்க்க சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, அதை பார்த்து நீங்கள் உங்கள் சந்தேகங்களை போக்கிக் கொள்ளக்கூடாது, எங்களிடத்தில் நீங்கள் அதை கேட்கணும் என்கிற இவர்களுடைய அந்த தீர்மானத்தில் இருந்தே இவர்களுடைய கொள்கை என்ன, இவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். அப்போ மக்கள் இதை தெரிந்து இவர்களை சமூகத்திடத்தில் அடையாளப்படுத்தி நாம் ஒரு விழிப்புணர்வோடு மார்க்க விஷயங்களை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக மட்டும்தான் பின்பற்றுவோம் என்கிற உறுதியோடு செயல்படுகிற நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.